சடனாக நான் ஷார்ட் டைமில் தான் அவரை நான் இன்வைட் பண்ணேன். பட் எனக்கு வந்து அவர் முடியாதுமான்னு சொல்லிட்டாரு, என்னால் வரவே முடியாது. ஸோ பிரியாணியும் ஸ்பான்சர் அவர் தான் எனக்கு பண்ணுறாரு. பட் ஆனால் சுத்தமாக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும், எங்கள் கீமா சாருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த செலிப்ரேஷன் நீங்கள் கலந்துக்கணும்னு நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த நைட்டு ஒரு 11 இருக்குமா சார்? 12 இருக்கும். அவருக்கு எனக்கும் ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஷார்ட் டைமில் கூப்பிட்டு எப்படி வர முடியும், நான் எடப்பாடியில் இருக்கேன், ஸோ எனக்கு வந்து இங்கே எலெக்ஷன் டைம் நான் வரவே முடியாது மேடம் சொல்லிட்டாரு. அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். மார்னிங் சடனாக எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி மேடம் என்ன அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா, எப்படி இருக்குது? வந்து சென்னையில் இருக்காரு. எனக்கு ரொம்ப அதிசயமாயிடுச்சு. ஒரு நிமிஷம் வீடியோ கால் வாங்க நம்பலை. நான் வீடியோ கால் வரும்போது அவர் ஏர்போர்ட் கிட்டே எனக்கு வீடியோ கால் காட்டுறாரு. வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, நீ கண்டிப்பாக வந்தாகணும் சார். இப்போவும் அவரால் வர முடியல, ஏன்னா அவங்க டாக்டருக்கு சம் ப்ரெக்னன்சினால பெயின் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைம்லையும் அந்த ஷெடியூல்லையும் எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அவரோட பிளெஸிங் எங்களுக்கு முக்கியமாக எங்கள் முருகன் சாருக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த கலந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ. எப்படி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, வந்துருக்கேன், வெரி ஹாப்பி. வாழ்த்துக்கள் முருகருக்கு, தமிழ் கடவுளுக்கு வாழ்த்துக்கள். நம்ம முருகர் அவர் ஒரு பிறந்தநாளை இந்த அளவுக்கு கொண்டாடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பிறந்தநாளையும் நான் இவ்வளோ வீடியோ ஒரு செல்ஃபி எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்போவுமே சின்ன நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதில் பயங்கர சென்சிட்டிவிட்டி. உங்களுக்கு எல்லாம் நான் எவ்வளோ என்னை பற்றி தெரியல. அது வார்த்தை கொடுத்துருக்கோம், அந்த வார்த்தைக்கு சின்ன வயசுலேருந்து அது உயிராக இருப்பேன். என்னை வருந்தியாவது அதை செஞ்சுருவேன். அது என்ன வாக்கு கொடுக்குறோம் இது வரைக்கும் அதை வாங்கிருக்கேன். என் கஷ்டமோ நஷ்டமோ இல்லை எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துடும் தெரியாது, எதிர்மொழிக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் தன்னுடைய எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறத அவங்க சாப்பிட்றவங்க வாயவே பார்ப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதை திட்டுவாங்களா, அவங்களுக்கு பத்துமா பத்தாதா, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 6 ரூபா பைசா நான் போடுற காலத்தில் இந்த பாஸ்மிகிரியில் ரோட்டில் தள்ளுவண்டியில் கிட்டத்தட்ட 1993 நாங்கள் ஒன்றுலேயே ஆரம்பிச்சிட்டேன். 89 பழவண்டி, அப்புறம் இட்லி கடை, அப்புறம் இட்லி பீப்பு தேரா இதில் அப்படியே போய் இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தோட ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். இந்த 2 பேர் தான் நீங்கள் காரணம் என் வாழ்க்கைக்கு. அதனால் இவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாம் என் மொத்தத்திலேயே கிடையாது. எனக்கு எதை இருந்தாலும் என்னால் பெற முடியும்னு நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கூட பாக்கியராஜ் சார் கனடா சேனல் 2000 பேர் நம்ம தான் கொடுத்தோம் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு. அதே நடந்தது நீங்கள் சென்னையில் நம்மளுக்கு 12 தான் இருக்குது. மூட சொல்லிட்டேன், உலகிட்டோம் வாழ்றதுக்கு வழியா இல்லை. எங்கே இந்த மீன் ஆமைக்கு மாதிரி தான், எது சௌகரியமோ அங்கே போய் வண்டிக்குங்கிறதுங்க. அதுபோல் நான் இதுக்கு எங்கே வேலை கிடைக்க ரேட்டு கிடைக்குன்னு அந்த கஷ்டமான சூழ்நிலை இவங்களுக்கு வழி விட்டு நான் ரூட்டை மாற்றிக்கிட்டேன். அங்கே ஒரு கிரேடி 2000 விற்கிது அமெரிக்காவில். ஆனால் ஆச்சரியம் கேட்பீங்க, கோடி நம்மளோட 20 ரூபா கம்மி, உற்பத்தி ஜாஸ்தி அங்கே. ஆமாம், உற்பத்தி ஜாஸ்தி. ஒரு நாட்டில் கூட காஸ்ட்லியான ஆடு தான் அதிகம், மனிதனோட கங்காரு விலை கம்மி, 300 ரூபா தான். இப்படி இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடுகள் டிமாண்டு. நம்ம கறி தான் உலகத்திலேயே உயர்ந்த கறி மட்டனில். இந்தியா உலகத்திலேயே நம்ம ஆடு யாழ்ப்பாணம் ஆடு 2 ஆடை தவிர உலகத்திலேயே கிடையாது. அமெரிக்காவில் நம்ம இன்னைக்கு பார்த்தேன், நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுடைய மட்டன் 800 ரூபாயில் இருக்குது நம்ம ஊர் ரேட்டுக்கு. நம்ம ஊர் மட்டன் 2500 ரூபாயில் இருக்குது. அதான் நம்ம சீமான் சொல்லுவார், எல்லாம் ஆடு வளரணும் மாடு வளரணும். அந்த தமாசுக்கு இல்லை, உண்மையிலேயே 1000 அரசியல் வேறுபாடு இருந்தாலும் அது ஒரு நல்ல கருத்து. ரெண்டும் தெரியாம கழுத பாடு கூட 5000 ரூபாய்க்கு தான் லிட்டரு. நம்ம ஒன்றா கழுத மேய்க்கு தான் நாக்கின்னு ஒரு காலத்தில் திட்டணும். அப்படின்னா நீ உலகத்தை தாண்டி இந்த சென்னை கடை மட்டும் நவீனப்படுத்துவோம். கேட்டீங்க ஆர்டர்லாம் கேட்ட வேலைக்கு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எது கொடுத்தாலும் நான் இல்லைங்காமல் செஞ்சிருவேன். அதுதான் என் மனசு. அது காரணம் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை. நன்றி நன்றி எல்லாருக்கும், மீண்டும் நன்றி. நம்பிக்கை எனக்கு என்ன துறைன்னு தெரியல, ஆனால் இவ்வளோ ஆதரவு இருக்கும் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பி. எப்படி நம்ம ஆறாருக்கு நீ ஒரு 10 விரல், எனக்கு தம்பி ஒரு விரலாக இருந்து, இந்த ராமருக்கு அவர் ராமரா நாகரிகா ராமராக போய் ஒன்றிணைந்து செயல்படும் 6ஆம் நிறுவனம் வந்து உங்களுடைய நிறுவனம். நான் இன்னைக்கே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அடுப்பில் என் டேட்டஸ் வச்சா உங்களுக்கு தெரியும், தீராமல் அடுப்பில் இருப்பேன். இப்படிதான் நிகழ்ச்சி. காலையில் கூட அடுப்பில் தான் இருந்தேன். நான் நிற்கிறத பார்த்தா மற்றவங்களுக்கு துணிச்சல் வரும். அதை விட்டு நான் விலகலை. யாருமே உங்கள் சொந்த தொழில், சினிமாசாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், உழைப்பை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் உங்கள் துணை தான் உங்களை வாழ வைக்கும். மற்றதெல்லாம் நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள். இந்த நடிகரை பிடிக்கும், இந்த அரசியல் தலைவர் பிடிக்குங்கிறதெல்லாம் நம்ம. ஆனால் நமக்குன்னு ஒரு பொருளாதாரம் வேணும்னா
நம்ம கனவுக்காக நம்ம பாடுபடாமல் அது கிடைக்காதுங்க. நம்ம வரி பணம் தான் திருப்பி ரிட்டர்ன் வருதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க. யாராக இருந்தாலும் யாரும் பாயிண்ட்லேருந்து போட்டுற மாட்டாங்க. அதை உணர்ந்து உங்கள் தொழிலையும் உங்கள் குடும்பத்து மேலேயும் உங்களுக்காக உழைக்கிறவங்க மேலே, உங்களான நண்பர்கள் மேலே, உங்கள் தொழில் மேலே நொவ்வாருங்க. ஒரு தொழிலை நம்ம ஜெயிக்கணும்னா, ஒரு கனவை கண்டா அந்த கனவுக்கான நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நேரத்தை கொடுக்கணும், எந்திரிக்கணும், போய் நிற்கணும், அடுத்து உழைக்கணும். இது இல்லாமல் நம்ம கனவு நிறைவேறாது. உங்களுக்கான வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. எவ்வளோ சொல்லுவாங்க, விஜய் சார் கூட சொல்லுவார், நான் என்னை 30 வருஷமாக நீங்கள் வாழ வச்சிங்க, இப்போ உங்களை வாழ வைக்க நான் வந்திருக்கிறேன் பாரு. எவ்வளோ ஒரு இம்மை பாருங்க. 30 வருஷம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாழ வச்சுருக்கிறீங்க டிக்கெட் எடுத்து. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதயநிதியை கூட புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா தாத்தா முதலமைச்சர், அதுக்கப்புறம் அவங்க அப்பா முதலமைச்சர், ஒரு பள்ளிக்குட்டியை தூக்கி முத்தம் கொடுத்து நடிக்கிறாரு. உழைப்பு அரசியல் கருத்து வேறுபாடுகளை விட்டுருவோம். அவங்க உழைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ விஜய் கூட பாருங்க, இன்னொரு கட்டத்துக்கு போகணுன்னு வந்து உழைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால உங்க தொழிலுக்கு உழைங்க, அப்படி உயிராக நேசிங்க. இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணுன்னு நிறைய நேரங்களை கொடுத்து உழைங்க. இந்த தம்பி பிறந்தநாள் அவருடைய குரலாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தான் நம்ம உழைப்புக்கு கேட்டு வாழ்த்துக்கள் பேசிக்கிட்டே போயிடுவேன். நன்றி. சூப்பர் தலைவர். சித்தரால் இருக்குன்னு சார், அவருக்கு கலைவராக இருக்கிற 1 லட்சம் நான் கொடுக்குறேன். அதே போல் நம்ம பொண்ணுக்குமார் கட்டட தொழிலாளிகளுக்கு இப்படி டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். காலையில் எழுந்தால் பிரிக்கிற வேலை தான். யாருக்கு எவ்வளோ 5000 இருக்குது, 10000 இருக்குது. இன்றைக்கி அது ஓய்வு இல்லாமல் போயிட்டு இருக்குது. என் வீட்டுக்குள்ளேயே ஹோட்டல் வைக்க காரணமும் யார் வந்தாலும் ஒரு வேளை சாப்பிட்டு போடுங்கிறது தான் நோக்கம். இந்த சென்னையில் வீட்டுக்குள்ளே தமிழ்நாட்டையும் நினைக்கிறேன், எம்ஜிஆர் அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் தான் நினைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த வருகை தந்த தொழிலதிபர், அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், RR பிரியாணியின் முதலாளி அவர்களையும், வெற்றிவேல் ஃபைனான்ஸ் இயக்குனர் திரு வைரத்தேவர் அவர்களையும், சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலர் இளம் செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் RM பிரதீபன் அவர்களையும், மற்றும் என்னுடன் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் சக பத்திரிகையாளர்களையும், மாநில நிர்வாகிகளையும், அகில இந்திய நிர்வாகிகளையும், மற்றும் என்னுடன் தோளுடன் தோளாக உறுதுணையாக நின்று கொண்டிருக்கும் எனது இனமான சக பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய மாலை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக முக்கியமான ஒரு அற்புதமான இந்த நாளில் அனைவரது முன்பும் நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்து எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்காக பாடுபட்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று. அந்த திருநாளை கொண்டாடுவதற்காக கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த திருநாளில், இந்த நன்னாளில் உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா சென்னை வடபழனியில் தலைமை அலுவலகமாக கொண்டு தற்போது 5 மொழிகளில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் வெளிவர உள்ளது என்பதை உங்கள் முன்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ், நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுடைய அலுவலகத்தை விரைவில் திறக்கப்பட உள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷனல் பாரத் பிரஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் விரைவில் தொடங்க உள்ளோம். அதற்கான அனைத்து முயற்சிகளும் முடிந்துவிட்டது. அதற்கும் மேலாக கடவுளால் ஒரு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமாக எல்லை தாண்டி, கடல் தாண்டி நமது தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் நாடாக கருதப்படக்கூடிய இலங்கையில் எங்களது வேடன் அலுவலகம் விரைவில் திறக்கப்பட உள்ள என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன், பெருமையுடன், அனைத்து மத கடவுளோடு அருளாசியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. எங்களுடைய இந்த சர்டிபிகேட்டை
அன்னபூர்ணியின் தவப்புதல்வன். அதாவது அவரே சொன்னாரு, நான் கடவுளாக, அதாவது ராமர் மாதிரி எனக்கு அணில் மாதிரின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க. அதுதான் உண்மை. தலைவருக்கு அவர் பத்திரிகையாளரும் சரி, எல்லாரையும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மனிதர். ஏன்னா எல்லா தொழிலதிபரும் நம்ம பத்திரிகையாளரை மதிப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா நம்ம முன்னாடி சீன் போடுவாங்க. ஆனா நம்மளை ஒரு முழு மனதோடு அரவணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது இந்த தருணத்தில் தலைவர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது வெறும் வார்த்தை இல்லை. என்னை வாழ்த்த வந்தார், நமக்கு சரி தலைவரை வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. இது எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒன்று. ஏன்னால் அவரும் இப்போ கூட சொன்னாங்க, நான் இப்போவும் கிச்சன்ல அடுப்பாங்கரையில தான் இருந்துட்டு வந்தேன்னு. நம்முடைய வழி என்பதை அவர் ஒருவரே அறிவார். எந்த ஒரு நிருபர் கேட்டாலும் ஆதரவு இல்லை என்று சொன்னது கிடையாது. அதுதான் உண்மை. யாரும் மறுக்கவும் முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்களால் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவருக்கு பொற்பாதம் தொட்டு நம்ம மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சான்றிதழை தலைவர் அவர்களிடம் கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று பெருமை கொள்கிறேன்.